மல்கியாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ஒரு நிமிஷம் அதுக்காக நான் அப்படி ஜெபித்து விட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். இரண்டாவது, லேவியின் புத்திரரை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். மூன்றாவது, பொன்னை போலவும் அவர்களை புடமிடுவார். காரணம், அவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாற வேண்டும், நீதியாய் காணிக்கை செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். வெள்ளி நம்முடைய நம்பிக்கையை காண்பிக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்பிக்கையின் வாழ்க்கை அது சரி செய்யப்பட வேண்டிய நேரம் இதுதான். ஏனென்றால் அவர் உட்கார்ந்து நம்மை சுத்திகரிக்கிற நேரத்தில் நாம் பிசினஸ், வேலை, ஊழியம் அப்படிலாம் போகக்கூடாது. அவர் உட்கார்ந்து சபையை சுத்திகரிக்கும் பொழுது நாம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்கள் அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிற நாட்கள். இந்த நாட்களில் நம்ம உட்கார்ந்து சுத்திகரிக்காம நமக்கு வேலைகளையும், நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு பிசினஸ்களையும், இல்லாவிட்டால் நமக்கு சொந்தங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அப்படி நான் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஈவன் ஊழியம் கூட இந்த நாட்களில் செய்யக்கூடாது. அவர் உட்கார்ந்து லேவியை என்ன செய்வார்? வெள்ளியை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை என்ன செய்வார்? சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். பொன்னை போல என்ன செய்வார்? புடமிடுவார். இந்த 7 நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு புடமிடும் நேரம். புடமிடுதலில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நமக்குள்ளே இருந்து களிம்புகள் நீக்கப்படுகிறது. மற்றொன்று, நாம் உருவாக்கப்படுகிறோம். அதனால தான் ஒன்று நீங்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுவது, மற்றொன்று நீங்கள் நீதியாய் காணிக்கையை செலுத்துவது. அதனால சுத்திகரிப்புங்கிறது தெய்வம் உட்கார்ந்து நம்மை சுத்திகரிக்கிற டைம்ல நம்மளும் வந்து உட்கார்ந்துடணும். அவர் சுத்திகரிக்கும் போது நம்ம சுத்திகரிக்க இடம் கொடுக்காம நாம அங்கங்க என்ன செய்யக்கூடாது? நம்முடைய அலுவல்களிலே சிக்கிக்கொள்ள கூடாது. அப்படி நாம் சிக்குவோம். அப்படி நாம் சிக்கிக்கொண்டால் அது நம்முடைய பகுதி தான். ஏனென்றால் அவர் நம்மை வந்து உட்கார்ந்து இந்த டைமை பரலோகத்தின் தேவன் உட்கார்ந்து சரிப்படுத்துகிற நேரம், சபையை சுத்திகரிக்கிற நேரம். முதலாவது, அவர் வெள்ளியை சுத்திகரிக்கிறார். இந்த மாதத்தில் இல்லாவிட்டால் கடந்த ராபோஜனத்திலிருந்து இந்த ராபோஜனம் வரை நம் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை தன்மை எப்படி இருக்கிறார்? எவ்வளவு ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருந்தோம்? அந்த நம்பிக்கை எத்தனை விசை அசைந்தது? அந்த நம்பிக்கை எத்தனை விசை குறைந்தது? பைபிளில் சொல்லி இருக்கிறது அசையாத நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை வந்து ஒரு நங்கூரம் போன்றது. ஒரு கப்பலில் பயணப்படுகிற மனிதனுக்கு அவன் நிறுத்தப்பட வேண்டுமானால், நிற்க வேண்டுமானால், அவன் தன்னுடைய பயணத்தில் இளைப்பாற வேண்டுமானால், அடுத்த கட்டளை வந்து அவன் தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டுமானால், புயல் நேரங்களிலே அவன் பாதை மாறி போகாமல் இருக்க வேண்டுமானால், அவனுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், கப்பல்ல போற மனிதனுக்கு அந்த நங்கூரம் அவசியம். அதுபோல விசுவாச வாழ்க்கையில போகிறவர்களுக்கு நம்பிக்கை அவசியம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என் சிறு வயது முதல் நீரே என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லுவான். ஏனென்றால் அவர்தான் அவன் வாழ்வின் நம்பிக்கையாக இருந்தார். ஒரு மனித வாழ்வில் தேவன் ஒருவனுக்கு நம்பிக்கையாக இருந்தால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. 127
9ஆம் சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது, சிறுவயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். அப்ப சிறுவயது தொடங்கியே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்து விடுகிறது, நெருக்கங்கள் வந்து விடுகிறது, போராட்டங்கள் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களிலே அவன் எப்படி நிற்பது? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது சிறுவயது முதல். அதனால தான் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, என் சிறுவயது முதல் நீரே என்னுடைய நம்பிக்கை. 88ஆம் சங்கீதம் 15 பார்க்கும் பொழுது, சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவன், மாண்டு போகிறவனாய் இருக்கிறேன், நான் மனக்கலக்கத்திலே காணப்படுகிறேன். இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதனால நம்முடைய நம்பிக்கையை நாம் சரி செய்ய வேண்டிய நேரம் இதுதான். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை ரட்சிப்பார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய நம்பிக்கையை நீ சுத்திகரிக்க வேண்டிய நேரம் இதுதான். உன்னுடைய நம்பிக்கையை நீ சரி செய்ய வேண்டிய நேரமும் இதுதான். எத்தனை இடத்துல நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கிறது. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை அற்று போய்விட்டது. இப்படி நம்முடைய நம்பிக்கை அநேக தரம் பரீட்சிக்கப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை எத்தனை விஷயம் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். 1. 2வது, நாம் ஒரு லேவியர்கள். அவர் லேவியனை சுத்திகரிக்கிறார். நீ ஒரு லேவியன். லேவியன் என்று சொன்னால் இணக்கம் உள்ளவன், கீழ்ப்படிதல் உள்ளவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், கர்த்தரையே பங்காய் கொண்டவன், உலகத்தில் எந்த பங்கும் இல்லாதவன், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய ஒரு நபர், ஆவிக்குரிய வைராக்கியம் பாராட்ட வேண்டிய ஒரு நபர். அவன்தான் லேவியன். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்தல் என்பது ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. சுத்திகரித்தலுடைய ஒரு சரியானது என்னன்னு சொன்னா, பிரித்தெடுத்தல். நமக்குள்ள இருக்கிற பழைய தோல்வியான, விழுகையான, பரிசுத்தத்துக்கு மாறான எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை பிரித்தெடுக்கிறது. தீழ்ப்பானதிலிருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு சரியாக உண்டு பண்ண வேண்டும். நீங்க என்னதான் நல்ல தண்ணியை வாங்கி வச்சாலும் ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பிறகு அது என்ன செய்யுது? தன்னுடைய தன்மையை இழக்கிறது. அதுபோல நாம் எவ்வளவுதான் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டாலும் அவ்வப்பொழுது நமக்குள்ள அசூசிகள், கரை, திரை, இல்லாவிட்டால் மாசு, மறு ஏதாவது ஒன்று வருகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதனால ஒளியமோ ஜீவியமோ நமக்குள்ள சில நேரங்களில் பல குறைகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், அறிவீனங்கள், மீறி செயல்படுகிற தன்மைகள், இப்படி பல தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வர வாய்ப்பு உண்டு. தான் சொல்லி இருக்கிறது, இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாய் இருப்பான். சுத்திகரிப்பு என்பது உன்னை எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறது. சுத்திகரிப்பு என்பது உன்னை பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறது. சுத்திகரிக்கப்பட்டவனை எந்த நற்கிரியும் செய்ய தேவனால் எடுத்து உபயோகப்படுத்த முடியும். அதனால்தான் லேவி புத்திரரை அவர் சுத்திகரிக்கிறார். காரணம், அவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுவார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடையவர்களாய் மாறணும்னா நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு தேவனால் உண்டு பண்ண வேண்டும். 2 விதமான சுத்திகரிப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் 2 விதமான பரிசுத்தமாகுதல் இருக்கிறது. ஒன்று, நாம் நம்மை பரிசுத்தமாக்குவது. 2வது, தேவனே நம்மை பரிசுத்தம் ஆக்குவது. நம்முடைய அறிவில சில நேரங்கள் இது தவறு இல்லைன்னு தெரியும், இது தவறுன்னு நினைப்போம். சில காரியங்கள் இது தப்பா இருக்குமா, இல்ல நம்ம கரெக்டா தானே பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைப்போம்.
இதுதான் நம்முடைய மனித அறிவு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அதே தேவன் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். மனித அறிவில எவ்வளவுதான் பரிசுத்தம் அடைந்தாலும் அது பூர்ணத்தை அடையாது. அந்த பூர்ணத்தை கொண்டு வர்றது யாருதான்? ஒரு பொருளை ஒருத்தன் செய்யறான், ஒரு கம்பெனியில ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே மேக் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அங்க குவாலிட்டி செக்அப்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் மனுஷன் தான். இவங்களுடைய திறமையை விட அவன் திறமை உள்ளவன். அவன் ஒரு செக்அப் பண்ணுவான், அவன் ஓகே பண்ணி, நீங்க சில பொருட்கள் வாங்கி பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், கிரைண்டரோ இல்லாவிட்டால் அயன் பாக்ஸோ வாங்கி பாருங்க. அது ஒரு சைடுல ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும், ஓகே டெஸ்டட் அப்படின்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படின்னா அவன் ஃபைனல் பண்ணிட்டான், ரைட், இது கிளியர் ஆயிடுச்சு. அதுபோல அந்த கடைசி செக்அப் தெய்வம் நம்ம பண்ணி கரெக்ட் பண்ணி மேக் பண்ணி கொண்டு நிறுத்துவார். அதுக்கு பிறகு அங்க குற்றச்சாட்டுதல் கிடையாது, குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றா அவன் செக் பண்ணி ஓட விட்டு ரன் பண்ணி கிளியர் பண்ணி தான் அந்த சீல் குத்துறான். அதுபோல நம்மை நாம் ஒரு பக்கமாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு வருவோம். ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அவர் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நான் ஒரு 10 நிமிடம் தருவேன். யாக்கோபு சுத்திகரிப்பை எப்படி வலியுறுத்தினார், அது நான் போன வாரம் சண்டேல கூட உங்களுக்கு பேசினேன். ஒரு சின்ன டிப்ஸ் தான், அது பிறகு நம்ம பாயிண்ட்ஸ் போவோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். யாக்கோபு ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொன்னான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இங்கே 3 காரியம் அவன் சொல்றான். தன் வீட்டார் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, ஒன்று அந்நிய தெய்வங்களை அகற்று, 2வது சுத்தம் பண்ணு, 3வது வஸ்திரங்களை மாற்று. இது யாக்கோபு தன்னுடைய வீட்டாருக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ். இந்த முதல் கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை. நீ தேவனுடைய குடும்பமாக இருந்தால், தேவனுடைய வீட்டாராய் இருந்தால், இந்த கூட்டத்தில் நீ செய்ய வேண்டியது அந்நிய தெய்வத்தை விலக்க வேண்டும். இவனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு உள்ள. ஏன்னா பிசாசு லாபான் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணான், ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், அவன் ஏன் நம்ம பின்னாலேயே விரட்டி வந்துட்டானே, இவ்வளவு தூரம் விரட்டினானே, 3 நாள் என்ன செஞ்சான், விரட்டினான். இவன் அவனுக்கு பயந்தான் ஓடுனான். ஆனா அவன் இவனை விடாம ஃபாலோ பண்ணான். 3 days பிடிச்சிட்டான். இவனுக்கு அதுல கொஞ்சம் வருத்தம், எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எப்படி அவன் ஃபாலோ பண்ணான், ஏன் இவ்வளவு ஒரு பகையாளியை விரட்டுறது போல சொந்த மாமன் விரட்டணும். அப்படியானால் அவன் சொன்ன ரீசன் என்ன, லாபான் சொன்ன ரீசன் என்ன, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போகலாம், அப்ப பெர்மிட் பண்றான், போனா என்ன செய்ய போன்னு சொல்றான். அப்ப இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அவனுக்கு ஒரு டவுட். அவன் சொன்ன ஒரு பாயிண்ட், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போகலாம், ஆனால் நீ ஏன் திருடி கொண்டு போகிறாய்னா, இது அவனுக்கு மனசுல ஒரு முள்ளு மாதிரி குத்திருச்சு. நம்மள இப்படி சொல்லிட்டானே தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்றான், போன்னு சொல்லி பெர்மிட் பண்றவன், ஆனா அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்யறான், தலையில சுமத்துறான். காரணம் என்ன, என் தெய்வங்களை நீ என்ன செய்து விட்டாய், திருடி கொண்டு வந்து விட்டாய். இந்த பாயிண்ட் அவனுக்கு குத்திச்சு, நெருஞ்சி முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணா, ஏன் யூஸ் பண்ணா, நம்ம எடுக்கலையே, எப்படி நடந்துச்சு, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே, எல்லாரும் முன்னாலையும் சொல்லிட்டானே, 20 வருஷம் நான் அவன் வீட்டுல இருந்திருக்கிறேனே, ஒரு நாள் கூட என் மேல என்ன செய்யல, எவ்வளவோ காரியங்கள் என் மேல சொல்லி இருக்கலாம், ஆனா திருட்டுப்பட்ட என் மேல என்ன செய்யல, கட்டல. 20 வருஷம் கழிச்சு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டானே, இது அவனுக்கு பயங்கர வருத்தம், மனச போட்டு ரொம்ப குத்திருச்சு. அப்பதான் அவன் சொல்றான், யார்கிட்ட நீ கண்டுபிடிக்கிறியோ கண்டுபிடி, நான் நீ உன் பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ நீ யாரை பிடிக்கிறீரோ கண்டுபிடி, அவனை உயிரோடவே நினைச்சக்கூடாது, வைக்க கூடாது. ஆதியாகமம் 31:31
32 சொல்றான், யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே வைக்க வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் அதை பரிசோதித்து அறிந்து என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். ஆனா யார்கிட்ட நீங்க எடுக்கிறீரோ அவனை என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. 36ஆம் வசனத்துல சொல்றான், வாக்குவாதம் பண்றான். ஏன் இவ்வளவு தூரம் திறந்து வந்த, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ண சொல்லு, அநியாயமா என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் தடவி கிடவிலாம் பார்த்துட்டிய, தட்டு முட்டெல்லாம் தடவி பார்த்திய, ஏதாவது கண்டுபிடிச்சியா, கொண்டு வந்து வை. 20 வருஷ காலம் நான் உன் கூட தானே இருந்தேன். ஆனாலும் அவன் போயிட்டான், சரின்னு போயாச்சு, மாமனார் போயாச்சு. இவன் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, நெருப்பு இல்லாம புகையாது, ஏதோ நடந்திருக்க, ஏதோ இருக்குமோ. ஒண்ணு ராகேல் எடுத்திருப்பாளோ, இல்ல லேயால் எடுத்திருப்பாளோ, இல்லைன்னா சில்பால் எடுத்திருப்பாளோ, இன்னொருத்தி யாரு, பில்கால். இப்படி ஏதாவது ஒரு கால் எடுத்துட்டு வந்திருக்குமான்னு அவளுக்கு ஒரு டவுட். என்னத்தையாவது பண்ணிட்டாளுங்களோ, இல்ல இந்த பசங்க யாராவது எடுத்துட்டானா, ரூபன் எடுத்துட்டு வந்துட்டானோ, இல்ல நப்தலி தூக்கிட்டு வந்துட்டானோ, பாக்கெட்ல ஏதாவது எடுத்துட்டானா, ஏதாவது நடந்துருச்சா, ஏன் இவ்வளவு பிரச்சனை? அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆனா அப்படின்னால்தான் கடைசியில தன்னுடைய வீடு வரப்போகுது, தகப்பன் வீடு வரப்போகுது. வர்ற போது அந்த நேரத்தில் வந்து அவன் தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னான், ஏதாவது அந்நிய தெய்வம் இருந்தா என்ன செஞ்சிருங்க, விலக்கிருங்க. பாருங்க, இந்த இடத்துல கூட யாரு கொண்டு வரல, கொண்டு வந்துட்டாளா, கொண்டு வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். 4ஆம் வசனத்துல, அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் யாக்கோபினிடத்திலே கொடுத்து விட்டார்கள், தங்கள் காதணிகளையும் கொடுத்து விட்டார்கள். காதணி என்னது, தமிழ் தெரியாதோ? காலனின்னா தெரியும், அப்படின்னு என்னது, செருப்பு. காதணின்னா கம்மல், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப சுத்திகரிப்புல எதுவும் வந்து பாயிண்ட்ல நிக்குது குறுக்க. அவர் என்ன சொன்னார், அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, 2வது பாயிண்ட் என்னது, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. இந்த அந்நிய தெய்வம், இந்த சுத்தம், இந்த 2 வார்த்தைக்குள்ள யாரு வந்து மாட்டிக்கிச்சு, காதணிகள் வந்து சிக்கிடுச்சு. இது வந்து நான் சொல்றது நியூ டெஸ்டமென்ட் பெண்டிகாஸ்ட் டாக்டரின்ஸ் இல்ல, எது ஓல்ட் டெஸ்டமென்ட் தான் பேசிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாட்டிலேயே இப்படித்தான். அதனால உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பெந்தெகோஸ்து உபதேசம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பிரசங்கம் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப டஃபா பேசுறாங்கம்மா. கத்தி நல்லா இருக்கு, வெட்டுறதும் நல்லா இருக்கணும்ல. கத்தி நல்லா இருக்கு, கத்தி நல்லா இருக்குன்னு இப்படி பாத்துட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அது வெட்டணும், வெட்டினா தானே யூஸ் பண்றதானே தெரியும். வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், எந்த ஊனையும் எந்த கணுவையும் உருவ குத்தி 2ஆக என்ன செய்யும், பிரிக்கும். அந்நிய தெய்வங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எது இருந்தாலும் நீங்க வெளியே தூக்கிட்டு வந்துடணும். அது இருக்கிற வரைக்கும் நீ பெத்தேலுக்கு போக மாட்டாய். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். பெத்லஹேமுக்கு போகணும்னு அடுத்து அப்படி பிரயாணம் பண்ணி இவங்க பெத்லஹேமுக்கு வராங்க. பெத்லஹேமுக்கு வர்றதுக்கு முன்னால யார் செத்து போயிட்டா? ராகேல் செத்து போயிட்டா. ஏன்? எனக்கு ஒரு டவுட். அப்படி எல்லாரும் கீழ்படிஞ்சிட்டாங்க, ராகேல் கீழ்படியலன்னு நான் நினைக்கிறேன். உங்க கணிப்பு என்ன? ஒரு அந்நிய மனுஷன், அந்த வேலைக்காரன், வந்தவன் போனவெல்லாம் எல்லாரும் அந்நிய தெய்வங்களை கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் பெத்லஹேம் போயிட்டான், ஆனா அம்மா போகல. ஏன்? ராகேல் போகவில்லை. ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். முடிஞ்சு போச்சு ஆட்டம். இன்னும் போய் சேரலையே, இன்னும் வீடு போய் சேரல. அதுக்கு முன்னாலேயே என்ன ஆச்சு, வண்டி இது போல. காரணம் என்னன்னா, அப்படி அவள் அந்த அந்நிய தெய்வத்தை கொடுத்திருந்தா
யார்கிட்ட தான் கொடுத்திருக்கணும்? யார்கிட்ட தான் கொடுத்திருக்கணும்? ஆதியாகமம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? கலற்றி அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லாவற்றையும் கலத்தி யார் கையில கொடுத்தாச்சு? யாக்கோபு கையில. யாக்கோபு கையில கொடுத்திருந்தா இது என்னது உங்க அப்பா தேடி வந்தார இந்த விஷயமா அப்படின்னு கேட்டிருப்பான்ல. கேட்டிருப்பானா இல்லையா? கேட்கலையே. இங்க அப்பா அம்மா கொடுக்கவே இல்லை, ஒளிச்சு வச்சுட்டா. ஏன்னா கடைசி நேரத்தில் ஏன் பேர் கெட்டு போனோம், இப்படியே மேக்கப் பண்ணிடுவோம். கடைசி நேரத்தில் போய் அறிக்கை, ஒப்புரவாகுதல், துக்கம், எதையாவது போய் விசாரிக்கிறது. எதுக்கு போய் பழைய கதையெல்லாம் வேணாம். அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளும் அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க காப்பி குடிக்கிறாங்க, நம்ம அவங்க வீட்டில் போனால் ஏரியா பிரேயர் அட்டெண்ட் பண்றோம். கோயிலுக்கு போனால் பாஸ்டர் பார்க்கிறாரு, விஷ் பண்றாரு. அப்ப இதை அப்படியே மூடிடலாம். அதனாலதான் ராகேல் மூடிட்டா, வெளியவே சொல்லல. அங்க இருந்த மற்றவனுக்கெல்லாம் சூடு சொரணம் வந்துச்சு. யாருக்கு? கூட வந்த வேலையாட்களுக்கு, கூட வந்த மற்ற எல்லாருக்கும் துக்கங்கள் வந்து அவங்க கிட்ட தங்ககிட்ட இருந்த கொஞ்சம் 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 இந்த அந்நிய தெய்வம் காதணி அதெல்லாம் கலத்தி கலத்தி எல்லாம் கொடுத்து எப்படியாவது நாங்க எங்க போனோம்? தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. யாரு கிளியர் பண்ணல? ராகேல் கிளியர் பண்ணல. அவளுக்கு காதணியும் விட முடியல, அந்நிய தெய்வத்தையும் விட முடியல. கர்த்தர் பார்த்தார், ரைட், அப்படியானாலும் நீ எங்க போக முடியாது, தகப்பன் வீட்டுக்கு போகாத. முடிஞ்சது. அவ கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த தகப்பன் வீடு அவளுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. அவளுக்கு அவ தகப்பன் வீடு தான் தெரியுமே தவிர இந்த தகப்பன் வீடு தெரியாது. உனக்கு இந்த பூமியில் உள்ள நன்மைகள் தான் தெரியும், பரலோக நன்மை உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் அழகா சொல்றான், நீங்க யாராவது ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணிருங்க, பக்காவா ரெடி பண்ணிருங்க, உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டிய டைம் இதுதான் எல்லாம் சொல்றான். உங்களை நீங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கு. அது இருக்கிற வரைக்கும் பிசாசு போகவே போகாது. அந்த பாயிண்ட்ல தான் எது நிற்கும்? பிசாசு நின்றுட்டே இருப்பான். அதை க்ளோஸ் பண்ணு, வெளியே தூக்கி போடு. நம்ம ஒரு இந்து மனுஷனுக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு லிமிட் வந்த உடனே அவனே உடைச்சு எங்க தூக்கி போட்டு வந்துடுறான் எல்லாத்தையும். நம்ம ஆளுங்க டிவி வைக்க கூடாதுன்னு உபதேசம் கேட்டு ஒருத்தர் வந்து பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் நான் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர், எந்த பிரசங்கமும் இதே தான் சுத்தி சுத்தி வருது, நீங்க ஒண்ணு செய்யுங்க, நல்ல ரேட்ல விற்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் யாரு? பாஸ்டர் டிவியோ ஃபாரின்ல டிவியை பத்தி பேசி அந்த விசுவாசிகள் விற்கிறதுக்கு மனது இல்லாமல் வித்தா இன்னொருத்தன் என்ன செய்யறான், யூஸ் பண்ண போறான் அப்படின்னு உடைச்சு குப்பையில போட்டாங்க. இந்த பிசாசை என்ன செய்யக்கூடாது, எனக்கு இல்லை யாருக்குமே யூஸ் ஆகக்கூடாது. நம்ம இப்படி செய்வோமா? நம்மால என்ன சொல்றான், விக்கணும் விக்கணும்னு சொல்றீல, விட்டுருன்னு சொல்றீல, நீ ஜெபம் பண்ணு, நல்ல ரேட்ல விக்கிறதுக்கு ஜெபம் பண்ணு. பாஸ்டர் வந்து எதுக்கு தான் ஜெபம் பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணும். ராகேல் நாசரேத்தில் இருக்கிறாயா? அந்நிய தெய்வத்தை அகற்றாமல் எத்தனை சுத்திரி கூட்டத்தை கடந்து வருகிறாய்? இன்னும் காதணிகளை கலத்த முடியாமல் எத்தனை கூட்டங்களை கடந்து வருகிறாய்? இன்னும் உன்னை சுத்தம் பண்ணி கொள்ள முடியாமல் எத்தனை கூட்டம் கடந்து வருகிறாய்? இன்னும் உன்னுடைய பழைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்ற முடியாமல் சாத்தான் உன் வலது பாரசத்தில் நிற்கக்கூடிய வாழ்க்கை இன்னும் எத்தனை வருஷம் வாழப் போகிறாய்? வஸ்திரங்களை மாற்றாத பட்சத்தில் சகரியா 3 சொல்லப்பட்டபடி பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அழுக்கு வஸ்திரம் இருந்தால், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ ஒரு 80% உன்னை நீ சுத்திகரிச்சுட்டு கர்த்தாவே என்னை தாழ்த்துகிறேன்னு சொன்னா மீதி உள்ள 20% அவர் கிளியர் பண்ணி விடுவார். நீ ஒன்றுமே செய்யாமல் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. நீ தேவனை நோக்கி அடியெடுத்து வைத்தால் உன் தகப்பன் உன்னை நோக்கி அவர் அதிகமாய் அடியெடுத்து வைப்பார். பாஸ்டர் டிவி அவர்கள் சொன்னார்கள், அந்த இளைய குமாரன் 1 அடி எடுத்து வைத்தான், தகப்பனோ வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து 100 அடி எடுத்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். நீ சுத்திகரிப்புக்காக நீ கால்களை எடுத்து வை. யாக்கோபின் வீட்டார் எல்லாரும் தங்களை சுத்திகரித்தார்கள். ராகேலோ தன்னை சுத்திகரிக்க முடியாமல், தன் குறைகளை ஒத்துக்கொள்ள முடியாமல், தன் பெயரை கெடுக்க விரும்பாமல்
நீ பரிசுத்தவான் என்ற பெயர் எல்லாருக்கும் தெரியும், இருக்கட்டும். ஆனால் உனக்குள்ள இருக்கிற குறைகளை தேவ சமூகத்திலேயாவது நீ ஒத்துக்கொண்டு சரிப்படுத்தி விடு. வெளியே சொன்னால் அசிங்கமாகி விடுமே, திருடி என்று சொல்லிவிடுவார்களோ, யோசிக்காத. தகப்பன் வீட்டை விட்டு விடாதே. பெத்லகேமை தொட முடியாமல் ஓட்டத்தை முடித்து விடாதே. இலக்கை தவற விடாதே. உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள். அந்நிய தெய்வங்களை விலக்க. அந்நிய தெய்வங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உன் அழுக்கு வஸ்திரத்தை நீ மாற்றாத பட்சத்தில் சாத்தான் உனக்கு தீங்கு செய்யும்படியாக நீ கர்த்தருடைய சந்நிதியிலே வந்தால் கூட உனக்கு வலது பக்கத்தில் அவன் தான் நின்று கொண்டிருப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். சாத்தான் உனக்கு தீங்கு செய்யும்படியாக விசுவாச வீட்டுக்குள்ளேயே தேவ சமூகத்திலேயே வரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுங்கள். சிறந்த வஸ்திரங்களை கர்த்தர் தரிப்பிப்பார். சாத்தான் மடங்கடிக்கப்படுவான். ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா எல்லாரும் சத்தம் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சரிப்படுத்துவோம். யாக்கோபு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனோடு பயணப்பட்ட எல்லாரும் அந்த வார்த்தை காதுல எட்டின உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரை தங்களுடைய கூடாரங்களுக்கு ஓடினார்கள். தங்களுடைய பண்டம்பாடிகளை திறந்தார்கள். அந்நிய தெய்வங்களை வெளியே கொண்டு வந்தார்கள். உடனே தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். உடனே தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக தம்முடைய மகிமையோடு வந்து நம்முடைய மத்தியில் அமர்ந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கூட்டங்களுக்கும் வாங்க. இந்த